ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று வந்து என்னமா நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $63.67 வரைக்கும் ஸோ மேலே தான் வந்திருக்கு. ஒரு 0.51% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லைனா லோ பிரேக் அவுட்டோ ஹை பிரேக் அவுட்டோ ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து $63.85. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த டார்கெட் வந்து $64.81 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -$0.00 தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நேற்று வந்து நிறைய இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5420 வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா 5458. ஸோ இந்த ஹை போயிட்டாச்சு இறங்குமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இறங்குனதே தவிர ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்திருக்கு. ஸோ நேற்று நான் வந்து எதிர்பார்த்துருந்த சப்போர்ட் ஜோன் வந்து 5328, பட் 5347லேயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 to 479 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை போகலாம். ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹையாக வந்து எடுத்துக்கலாம். நேற்றோட ஹை வந்து 5479. ஸோ அந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 5539 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5480 to 5540னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நாம் வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு கீழே பிரேக் அவுட் நடந்தால் ஸோ நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா 5428. ஸோ அங்கே நாம் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறனால ஸோ நம்ம வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5428க்கு கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ தாராளமாக செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5347 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் நடக்கிறப்ப ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்க வேண்டியது, பட் கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோசிங்கோ இல்லை ஓப்பனிங்கோ நடந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம செல்லிங் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். மறுபடியும் 5347 வந்தால் ஸோ நம்ம பையிங் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆனது, பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல். இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 319.9. ஸோ நேற்று வந்து க்ளோசிங் வந்து அந்த இடத்துல வைக்கல. ஸோ இன்னைக்கு இதை தாண்டி க்ளோசிங் வச்சா ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 323.8. 323.8ங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு அகைன் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆனாலே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ மறுபடியும் இன்றைக்கி வந்து ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போட்டு ஒரு $9.5 வந்து ஸோ ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும்னு கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான், கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே. ஏன்னா நேற்று சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. காப்பர் வந்து நம்ம ஆல்ரெடி பை சைடு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 876 இல்லைன்னா இந்த ஹை வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போட்டுக்கலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா
நேத்தோட லோ கிட்டத்தட்ட 857.40 தான். ஸோ அடுத்த ஸ்டாப் லாஸ் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ காப்பரோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 882.75 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நாளைக்கு ஒரு இடம் செக் பண்ணிடலாம். ஓகே, இன்வென்ட்ரி டேட்டா இன்னைக்கு தான். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிமாண்டில் தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ வாலட்டிலிட்டி இருக்கும், இல்லைனா மார்னிங் வந்து பெரிய மூமெண்ட் இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.